வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 20 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக 2000 கோடி அவசர நிதி அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இல்லை, பிரதமர்கிட்ட முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தென் மாவட்டங்களில் புயல் பாதிப்பு வந்துச்சுல, அதுக்காக 2000 கோடி ஒதுக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. சும்மா தெரிஞ்சுக்கங்க, எழுத வேணாம் இது. அடுத்ததாக, இதுவரை 141 எம்பிக்கள் இடைநீக்கம் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதுவரைக்கும் 141 பேர் இடைநீக்கம் எம்பிக்கள். இதுக்கப்புறம் பார்ப்போம், சரியா? இது எழுத வேணாம், கடைசியாக பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் 141 பேர். அது எதுக்காக எம்பிக்கள் இடைநீக்கம்னா, அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே 2 பேர் அத்துமீறி நுழைஞ்சாங்கல்ல, அது சம்மந்தமாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே குரல் எழுப்பியிருக்காங்க எம்பிக்கள், அதனால். அடுத்ததாக, இங்கே இந்தியா கூட்டணி இருக்கா. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, கேள்வியே கேட்க போகிறது இல்லை. இந்தியாவோட அந்த கூட்டணி அதோட அப்ரிவேஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். அதான் அதோட சுருக்கம். இதோட சுருக்கம் தான் இந்தியா அந்த கூட்டணிக்கு வச்சுருக்காங்க, சரியா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க, கேள்வியே கேட்க போகிறதில்ல, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான், இங்கே இருக்கா, சமூக உறக்கம் அகலட்டும் அப்படின்னு ஒரு டாபிக், ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்களா. இதில் சலுகை சார் முதலாளித்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா. அதுக்கு க்ரூனிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது சும்மா இங்கிலீஷ் டு தமிழ் தான், அது பார்த்துக்கோங்க. சலுகை சார் முதலாளித்துவம்னா என்னம்னா க்ரூனி சோஷியலிசம், சரியா? அது பார்த்துக்கோங்க. அடுத்ததான், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் இந்திய பிரதமர் பேச்சுவார்த்தை அப்படின்றக்கா. இல்லை, இஸ்ரேல் ஹமாஸ் போரை பற்றி பேசியிருக்காங்க, சரியா? அப்போ இஸ்ரேலோட பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் கொஞ்சம் முக்கியம். அடுத்ததான், தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆராய மத்திய குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது, சரியா? அது சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்ததான், எழுத தேவையில்லை. அடுத்து, இங்கே இருக்கா, கேரளாவில் மேலும் 115 பேருக்கு கரோனா தொற்று இருக்கா. அதில் புதுசாக ஒரு வேரியண்ட்டு கரோனாவில், அதாவது திரிபு என்ன, JN1. அது முக்கியம், இது அதிகமாக வருது, நிறைய பேருக்கு பரவிட்டுருக்கு. இப்போ JN1 அப்படிங்கிறது புது மியூட்டன்ட்டு. ஸோ கரோனாவோட புதிய திரிபு படிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. JN1. அடுத்ததான், இங்கே கொடுத்துட்டாங்களா, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி மாதம் 25 தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு கேட்பாங்க, முக்கியம் கேள்வி டேஸில். ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம். அடுத்ததான், இல்லை, தொண்டு நிறுவனங்களுக்கு 55,000 கோடி வெளிநாட்டு நன்கொடை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்காற்று சட்டம் 2010, அது பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்காற்று சட்டம் 2010 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக, சுங்க கலால் வரி மாற்றங்களை உடனடியாக அமல்படுத்த மசோதா அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, கலால் வரி விகிதங்களை பெரும்பாலான மாற்றங்கள் பட்ஜெட் நாளான பிப்ரவரி 1 அமல்படுத்தப்படும். இப்போது பட்ஜெட் எப்போ போட போனால் பிப்ரவரி மாதம் 1 இந்த பட்ஜெட்டு டேட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்ததான், அது வர்ற பட்ஜெட்டு. அடுத்து, இங்கே இல்லை, ஜிஎஸ்டி தொடர்பாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த அமர்வுகளின் தலைவர் மற்றும் நீதித்துறை தொழில்நுட்ப உறுப்பினர்களின் வயது வரம்பை 70 மற்றும் 67 மாற்றிட்டாங்க, சரியா? தலைவர் மற்றும் நீதித்துறை தொழில்நுட்ப உறுப்பினர்களின் வயது வரம்பை 70 மற்றும் 67 மாற்றிட்டாங்க, சரியா? ஜிஎஸ்டி 2வது திருத்த மசோதாவில் மாற்றியிருக்காங்க, அது முக்கியம். இந்த வயது பார்த்துக்கோங்க, 70 மற்றும் 67, அது பார்த்துக்கோங்க. அடுத்து, ஞானவாபி மசூதி இஷ்யூ இருக்கா. ஞானவாபி மசூதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அது இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, அது சும்மா தெரிஞ்சுங்க, எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுங்க, உத்தரப்பிரதேசம். அடுத்ததான், இங்கே கொடுத்துருக்காங்களா, 1947 ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து
மத வழிபாட்டு தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிற சட்டம் மத வழிபாட்டு தலங்கள் சட்டம். சரியா? இப்போது 1947 ஒரு மத வழிபாட்டு தலம் இருக்குது. எந்த மதத்துக்கு சொந்தமாக இருக்கோ அதன் பிறகும் அது அந்த மதத்துக்கே சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற சட்டம் மத வழிபாட்டு தலங்கள் சட்டம். அது இயற்றப்பட்ட ஆண்டு 1991 முக்கியம். சரியா? 1991 இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம், எழுதிக்கங்க. அடுத்தது சிபிஐ இயக்குனர் ஆய்வு இருக்கா? சிபிஐ 1963 தொடங்கப்பட்ட அமைப்பு. 1963 சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனு. அடுத்ததான் குகேஷ் கொடுத்துருவாங்களா? குகேஷ் இந்தியன் செஸ் பிளேயர், முக்கியமான பிளேயர் குகேஷ். அடுத்தது உலக பொருளாதார வளர்ச்சி இந்தியா முன்னோடி அப்படின்னா IMF சொல்லியிருக்கா? அது மற்றதெல்லாம் தேவையில்லை, அந்த பன்னாட்டு நிதியம் சொல்லியிருக்கு, அதனால கொஞ்சம் முக்கியம், அவ்வளோதான். சும்மா அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுங்க, எழுத வேணாம். அடுத்ததான் நெல்லையில் கனமழை கொடுத்துருக்காங்களா நியூஸு? இல்லை பாபநாசம், மணிமுத்தாறு, இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அணைகள். சரியா? பாபநாசம், மணிமுத்தாறு ரெண்டுமே திருநெல்வேலி. அப்போது இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு இதோ நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.